வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவசாய சங்க தலைவர் திரு PR பாண்டியன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 13 ஆண்டு கால நீதிமன்ற தண்டனையை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாய சங்கத்தின் சார்பாக சீர்காழியில் புதிய பேருந்து நிலையத்தில் அஇஅதிமுக மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் திரு வேட்டங்குடி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் வாயு முழக்க போராட்டம் நடைபெற்றது. நேற்றைய தினத்தில் அண்ணன் PR பாண்டியன் அவர்களை திருவாரூர் நீதிமன்றம் அவர்களுக்கு 13 வருடம் தண்டனை அறிவித்து அரசு பண்ணியிருக்கேன். நான்லாம் PR பாண்டியன் பின்னாடி 14 வருஷமா இருக்கேன். அவருடைய பணி மிக சிறந்த பணி. தன்னை மறந்து விவசாயிகளுக்காக அதாவது 24 மணி நேரம் போராட்டம்னா அது PR பாண்டியன் தான். அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணம் படைத்த PR பாண்டியன் அவர்கள் பின்னாடி நல்லா 14 வருஷமா நாங்களாம் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ONGC நிறுவனத்தில் அந்த ஊரில் ONGC நிறுவனம் பண்ண தவறுகளை கண்டித்து அந்த ஊர் விவசாயிகளின் அழைப்பின் பேரில் அந்த PR பாண்டியன் அவர்கள் திருவாரூர் சென்று போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தவறுகள் செய்திருக்கிறார். ஒரு தலைமையேற்று நடத்திய தலைவரை 13 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பது தமிழ்நாட்டில் கண்டிராத ஒரு அதிசயமாக இருக்கிறது. இனி யாருமே விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டில் எவ்வளவோ கொலைகள் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது. ஒரே நேரத்தில் 40 பேர் 50 பேர் சாராயம் குடிச்சு தாவறான். ஒரே நேரத்தில் 40 பேர் 50 பேர் கூட்ட நெரிசலில் தாவறான். இப்படிலாம் தாவறதுக்கு காரணமாக இருந்தவங்க மேலே எந்த தண்டனையுமே இல்லை. ஆனால் விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ண அண்ணன் PR பாண்டியன் மேலே இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கொடுத்திருப்பது மிகப்பெரிய சங்கடமாக இருக்கிறது. இப்படியும் நீதியரசர்கள் ஒரு நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிகளுடைய தலைவனை இப்படி பண்ணுறது நீதியரசர்களும் நாங்களும் வெட்கப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் வெட்கப்படுகிறோம். ஒரு விவசாயியும் வெட்கப்படுகிறோம். நீங்களும் வெட்கப்பட வேண்டும். உடனடியாக தான் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் அவரை விடுதலை செய்ய வேண்டும். அப்படி விடுதலை செய்யவில்லை என்றால் நாங்கள்லாம் ஒன்றுபட்டு மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுப்போம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.